நபி அவர்கள் ஹிஜ்ரா செல்லுதல். குறைஷிகளின் திட்டமும் அல்லாஹுவின் ஏற்பாடும். குறைஷிகள் தங்களின் அன்றாட வேலைகளில் சகஜமாக ஈடுபட்டு தங்களின் செயல்பாடுகளில் எவ்வித மாற்றமும் தெரியாத விதத்தில் நடந்து கொண்டார்கள். பிறர் இந்த சதித்திட்டத்தின் வாடையை கூட நுகர முடியாத வண்ணம் அந்த குறைஷிகள் நடந்து கொண்டார்கள். இவர்கள் அல்லாஹுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். அல்லாஹ் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களது சூழ்ச்சிகளை வீணாக்கிவிட்டான். குறைஷிகளின் சதித்திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அறிவிப்பதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி வந்தார். நீங்கள் ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், அதற்குரிய நேரத்தையும் நிர்ணயம் செய்துள்ளான், குறைஷிகளின் இத்திட்டத்தை முறியடிப்பதற்குரிய வழியையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரிப்பில் தூங்க வேண்டாம் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். மக்கள் எல்லாம் தங்களது இல்லங்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மதிய வேளையில் ஹிஜ்ராவின் திட்டத்தை உறுதி செய்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் வந்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், மதிய வேளையில் நாங்கள் வீட்டில் அமர்ந்திருந்த போது ஒருவர் அபூபக்கரிடம், இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மறைத்தவராக உங்களிடம் வந்திருக்கிறார் என்று கூறினார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வரும் வழக்கமான நேரம் அல்ல. எனது தாயும் தந்தையும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நேரத்தில் அவர்கள் வந்திருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எங்களிடம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர அனுமதி கேட்கவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுத்தார்கள். உள்ளே நுழைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம், உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இங்கு உங்கள் குடும்பத்தார்கள் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். பின்பு ஹிஜ்ரா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பேசி முடிவு செய்து கொண்டார்கள். வீட்டிற்கு திரும்பிய நபி அவர்கள் அன்று சூரியன் மறைந்து இருட்டுவதை எதிர்பார்த்திருந்தார்கள். தான் குறைஷிகளின் தீய திட்டத்தை தெரிந்து கொள்ளாதது போன்றே தன் அன்றாட செயல்களை வழக்கம் போல் செய்து கொண்டிருந்தார்கள். குறைஷிகளின் தீய திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறர் தனது ஹிஜ்ராவின் திட்டத்தை தெரிந்து கொள்ளாதவாறு நடந்து கொண்டார்கள். சுற்றி வளைத்தல். குறைஷிகளின் தலைவர்கள் பகலில் தாங்கள் செய்த தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 11 மூத்த தலைவர்களை தேர்வு செய்தார்கள். 1 அபு ஜஹல் இப்னு ஹிஷாம், 2 ஹக்கம் இப்னு அபு ஆஸ், 3 உக்பா இப்னு அபு முஈத், 4 நலுர் இப்னு ஹாரிஸ், 5 உமையா இப்னு கலஃப், 6 ஜம்ஆ இப்னு அஸ்வத், 7 துஐமா இப்னு ஆதி, 8 அபு லஹப், 9 உபை இப்னு கலஃப், 10 நுபை இப்னு ஹஜ்ஜாஜ், 11 முனப்பிஹ் இப்னு ஹஜ்ஜாஜ். ஆதாரம் ஜாதுல் மஆத். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுத பின் முன்னிரவில் தூங்கி இரவின் நடுநிசிக்கு பின் எழுந்து சங்கைமிகு பள்ளிக்கு சென்று இரவு தொழுகைகளை தொழுவார்கள். அன்றிரவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது விரிப்பில் படுத்து தனது யமன் நாட்டு பச்சை போர்வையை போர்த்திக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது என்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள். நன்கு இரவாகி அமைதி நிலவி மக்கள் உறங்கிய பின் மேற்கூறப்பட்ட கொலைகாரர்கள் ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லம் வந்து வீட்டு வாசலில் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டார்கள். முஹம்மது தூங்குகிறார், அவர் எழுந்து பள்ளிக்கு செல்லும் போது அனைவரும் அவர் மீது பாய்ந்து நமது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எண்ணியிருந்தார்கள். இந்த மோசமான சதித்திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அபுஜஹல் மிகவும் கர்வமும் பெருமையும் கொண்டு சுற்றியிருந்த தனது தோழர்களிடத்தில் மிகவும் பரிகாசத்துடன் பின்வருமாறு கூறிக்கொண்டிருந்தான். நீங்கள் முஹம்மதை பின்பற்றினால் அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் அரசர்களாக ஆகிவிடலாம். நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். அப்போது உங்களுக்கு ஜோர்டான் நாட்டு தோட்டங்களைப் போல் சொர்க்கங்கள் உண்டு. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் உங்களை கொன்று விடுவார். பின்பு நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். அங்கு நெருப்பில் நீங்கள் பொசுக்கப்படுவீர்கள் என்று முஹம்மது கூறுகிறார். ஆனால் இன்று அவரது நிலையை பார்த்தீர்களா என்று அபுஜஹல் தனது சகாக்களிடம் கிண்டலும் கேலியுமாக பேசினான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நடுநிசிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு செல்லும் நேரத்தை தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்ற தேர்வு செய்திருந்தார்கள். நடுநிசியை எதிர்பார்த்து விழித்திருந்தார்கள். அல்லாஹ் தனது காரியத்தில் அவனே மிகைத்தவன். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனது கையில் தான் இருக்கிறது. அவன் நாடியதை செய்யும் ஆற்றல் உள்ளவன். அவனே பாதுகாப்பு அளிப்பவன். அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை. இத்தகைய வல்லமை படைத்த அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின் குர்ஆனில் இறக்கிய வசனத்தில் கூறியதை போன்றே செய்து காட்டினான். நபியே, உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ அல்லது உங்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களிலெல்லாம் அல்லாஹுவே மிக மேலானவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 30.
நபி அவர்கள் புறப்படுகிறார்கள். குறைஷிகள் தங்களது தீய திட்டத்தில் எவ்வளவுதான் சுதாரிப்புடனும் விழிப்புடனும் இருந்தாலும் கூட படுதோல்வி அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி கூட்டத்தை பிளந்து கொண்டு தரையிலிருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கிருந்தவர்களின் தலையின் மீது தூவிவிட்டு சென்றார்கள். எதிரிகள் நபி அவர்களை பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்துவிட்டான். அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க முடியாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 36 வசனம் 9. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள். அங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தூவியிருந்தார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டுக்கு வருகை தந்து அபூபக்கர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு வீட்டின் பின்பக்கம் உள்ள சிறிய கதவின் வழியாக வெளியாகி மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கி செல்லும் பாதையில் உள்ள சவுர் குகையை வந்தடைந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். முற்றுகையிட்டிருந்தவர்கள் நடுநிசையை எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. வெளியிலிருந்து வந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வாசலில் இவர்கள் இருப்பதை பார்த்தவுடன், நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நாங்கள் முஹம்மதை எதிர்பார்த்து இருக்கிறோம் என்றார்கள். அவர், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், நஷ்டமடைந்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்போதுதானே முஹம்மது உங்களை கடந்து செல்கிறார். உங்களது தலையின் மீது மண் தூவப்பட்டுள்ளதே, நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவர் கூற, அவர்கள் தங்கள் தலையில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அவரை பார்க்கவில்லையே, எப்படி அவர் சென்றிருப்பார் என்று திகைத்தார்கள். இருப்பினும் கதவின் இடுக்கின் வழியாக வீட்டிற்குள் பார்த்தார்கள். அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருப்பதை நபி என்று எண்ணி, இதோ முஹம்மது தான் தூங்குகிறார், இது அவருடைய போர்வைதான் என்று கூறி அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வரை நின்றிருந்தார்கள். ஆனால் காலையில் விரிப்பிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து வெளியே வருவதை பார்த்ததும் கைசேதமடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கவே அலி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்துவிட்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். வீட்டிலிருந்து குகை வரை. நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு சஃபர் மாதம் பிறை 27 இரவில், அதாவது கிபி 622 செப்டம்பர் 12 அல்லது 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராலும் பொருளாலும் தனக்கு மிகுந்த உதவி ஒத்தாசை செய்து வந்த தனது தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வந்தார்கள். பின்பு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டார்கள். விடியற்காலை உதயமாவதற்குள் மக்காவை விட்டு வெளியேறிவிட துரிதமாக பயணம் செய்தார்கள். குறைஷிகள் தங்களை மிக மும்முரமாக தேட முயற்சி செய்வார்கள். பொதுவாக மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதினாவின் பாதையைத்தான் கண்காணிப்பார்கள் என்பதால் முற்றிலும் அந்த பாதைக்கு எதிர் திசையில் உள்ள மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிய தெற்கு திசையின் பாதையில் சென்றார்கள். இவ்வாறு 5 மைல் நடந்ததற்கு பின் அங்குள்ள சவுர் மலையை சென்றடைந்தார்கள். இது ஏறுவதற்கு கடினமான பெரிய பாறைகளை கொண்ட உயரமான மலையாகும். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதங்கள் காயமடைந்தன. எதிரிகள் தங்களின் பாத அடிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக குதிகால்களின் மீது நீண்ட நேரம் நடந்து வந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்கள் காயமடைந்தன என்றும் சிலர் கூறுகிறார்கள். காரணம் எதுவாயினும் சரியே, மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற இயலவில்லை. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுமந்து கொண்டு மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு சென்றார்கள். அக்குகைக்கு வரலாற்றில் சவுர் குகை என்று கூறுகின்றனர். இருவரும் குகைக்குள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழரும் குகையை அடைந்த போது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது, நான் தான் முதலில் நுழைவேன். அதில் ஏதாவது தீங்குகள் இருப்பின் அதனால் பாதிப்பு எனக்கு ஏற்படட்டும், உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறி உள்ளே நுழைந்தார்கள். அக்குகையை சுத்தம் செய்து அதிலிருந்த ஓட்டைகளில் ஒரு ஓட்டையை தனது கீழாடையின் ஒரு பகுதியை கிழித்து அடைத்துவிட்டு மற்ற 2 ஓட்டைகளை தனது கால்களை கொண்டு அடைத்துக் கொண்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே அழைக்கவே அவர்கள் உள்ளே நுழைந்து அபூபக்கரின் மடியில் தனது தலையை வைத்து தூங்கிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலில் ஏதோ ஒன்று தீண்டிவிடவே வலியினால் வேதனை அடைந்த அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்துக் கொள்வார்களே என்ற பயத்தில் அசையாமல் இருந்து விட்டார்கள். எனினும் வலியின் வேதனையால் அவர்களின் கண்களில் இருந்து கசிந்த நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை நனைத்தது. விழித்து பார்த்த நபி அவர்கள், அபூபக்கரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னை ஏதோ தீண்டிவிட்டது என்று அவர்கள் கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது உமிழ் நீரை அவ்விடத்தில் தடவ அவர்களது வலி தூரமானது. ஆதாரம் ரஜீன் மிஷ்காத். இருவரும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 இரவுகள் குகையில் தங்கியிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதாரம் ஃபத்உல் பாரி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் அப்துல்லாஹு அங்கு சென்று இரவு தங்குவார். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லா புத்திசாலியான நல்ல அறிவுள்ள வாலிபராக இருந்தார். அவ்விருவருடன் தங்கிவிட்டு இரவின் இறுதி பகுதியில் வெளியேறி விடிவதற்குள் மக்கா வந்து விடுவார். அவ்விருவரை பற்றி ஏதாவது செய்திகளை மக்காவில் கேட்டால் அதை நினைவில் வைத்துக் கொண்டு இருள் சூழ்ந்தவுடன் இருவரிடமும் சென்று அந்த செய்தியை எடுத்துரைப்பார்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையான ஆமீர் இப்னு ஃபுகைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்து விட்டு மாலை சாய்ந்தவுடன் அவ்விருவருக்கும் ஆட்டுப்பாலை கறந்து தருவார். இவ்வாறு 3 இரவுகள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அதிகாலையில் அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சௌர் குகையிலிருந்து வெளியேறி மக்காவிற்கு செல்லும் போது ஆமீர் இப்னு ஃபுகைரா ரலியல்லாஹு அன்ஹு தனது ஆடுகளை அப்துல்லாவின் காலடி தடங்கள் மீது ஓட்டிச் சென்று அவற்றை அழித்து விடுவார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை காலையில் குறைஷிகள் உறுதியாக தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரித்த போது அவர்கள் சரியாக பதில் கூறாததால் அவர்களை கடுமையாக அடித்து காபாவுக்கு இழுத்து வந்து சில மணி நேரம் அங்கேயே பிடித்து வைத்திருந்தார்கள். ஆதாரம் தாரிக் தபரி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து எந்த செய்தியும் கிடைக்காததால் அபூபக்கரின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார்கள். கதவை திறந்து வெளியே வந்த அபூபக்கரின் மகளார் அஸ்மாவிடம், உனது தந்தை எங்கே என்றார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது என்றார் அவர். இந்த பதிலை கேட்ட தீயவன் அபுஜஹல் அவரது கன்னத்தில் அறைந்தான். இதனால் அவரின் காது தோடு அருந்து கீழே விழுந்தது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். உடனே அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டிய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டும் என முடிவு செய்தார்கள். மக்காவிலிருந்து வெளியேறும் அனைத்து திசைகளையும் ஆயுதமேந்திய வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இருவரில் ஒவ்வொருவரின் தலைக்கும் 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும். இவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இந்த பரிசு உண்டு என்று பொது அறிவிப்பு செய்தார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அப்போது கால்நடை வீரர்கள், குதிரை வீரர்கள், காலடி நிபுணர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் சல்லடை போட்டு மலைகள், பாலைவனங்கள், காடுகள், பள்ளத்தாக்குகள் என அனைத்து இடங்களிலும் வலைவீசி தேடினார்கள். ஆனால் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வின் பாதுகாப்பில் உள்ளவர்களை அவர்களால் எப்படி கண்டுகொள்ள முடியும்? எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அலைந்து அவர்கள் தங்கியிருந்த குகை வாசலை வந்தடைந்தார்கள். இதை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குகையில் தங்கியிருந்த போது எனது தலையை உயர்த்தி பார்த்தேன். அப்போது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன. நான் அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் யாராவது தங்களது பார்வையை தாழ்த்தினால் நம்மை பார்த்து விடுவார்களே என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே சும்மா இருங்கள், நம் இருவருடன் அல்லாஹ் 3ஆமவனாக இருக்கின்றான் என்றும் மற்றொரு அறிவிப்பில், அபூபக்கரே அல்லாஹ் 3ஆமவனாக இருக்கும் இருவரை பற்றி உமது எண்ணம் என்ன? அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அற்புதமாகும் இது. சில எட்டுகளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இருந்தன. எனினும் தேடி வந்தவர்களால் நபி அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் பார்க்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள். மதீனாவின் வழியினிலே குறைஷிகளின் வேகம் அடங்கியது. அவர்களின் தேடும் வேட்டை தணிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அவர்களது கோபத்தீ அணைந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் அலைந்து திரிந்து தேடியும் எவ்வித பலனும் இல்லாமல் போனது. இதை உணர்ந்த பிறகு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழருடன் குகையிலிருந்து வெளியேறி மதீனா செல்ல ஆயத்தமானார்கள். மதீனா வரை தங்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கி லைசி என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூலிக்கு பேசியிருந்தார்கள். இவர் முஸ்லிமாக இல்லாமல் குறைஷிகளின் மதத்தை பின்பற்றியவராக இருந்தும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களது 2 ஒட்டகங்களையும் அவரிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் 3 இரவுகள் கழித்து சௌர் மலையின் குகைக்கு வருமாறு அவரிடம் நேரம் குறித்திருந்தார்கள். ஹிஜ்ரி முதல் ஆண்டு செப்டம்பர் 16 கிபி 622 ரபியுல் அவ்வல் முதல் பிறை திங்கள் இரவு அப்துல்லா இப்னு உரைக்கித் 2 ஒட்டகங்களுடன் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். இதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம் அவரது வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது, அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இதோ எனது 2 ஒட்டகங்களில் சிறந்ததை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய கிரயத்திற்கு பகரமாக நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார்கள். அபூபக்கரின் மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருவருக்கும் பயண உணவை ஒரு துணியில் மடித்து எடுத்து வந்தார்கள். ஆனால் அதை தொங்க விடுவதற்கு கயிறு எடுத்து வர மறந்துவிட்டார்கள். அவ்விருவரும் பயணமான போது உணவு மூட்டையை தொங்கவிட கயிறு இல்லாததால் தங்களது இடுப்பில் உள்ள கயிற்றை அவிழ்த்து அது 2ஆக கிழித்து ஒன்றின் மூலம் உணவு மூட்டையை வாகனத்தில் கட்டிவிட்டு மற்றொன்றை தனது இடுப்பில் கட்டிக் கொண்டார்கள். எனவேதான் அஸ்மாவிற்கு தாத்துன் நித்தாகைன், இரட்டை கச்சுடையவள் என்ற பெயர் வந்தது. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹுவின் தூதரும் அபூபக்கரும் அவர்களுடன் ஆமீர் இப்னு ஃபுகைராவும் பயணமானார்கள். வழிகாட்டியான அப்துல்லா இப்னு உரைக்கித் கடற்கரை வழியாக அவர்களை அழைத்துச் சென்றார். யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக முற்றிலும் மாறுபட்ட வழியில் அழைத்துச் சென்றார். முதலில் தெற்கு நோக்கி யமன் நாட்டை நோக்கி செல்லும் பாதையில் சென்று, பின்பு கடற்கரை நோக்கி மேற்கு வழியாக சென்று, பின்பு அங்கிருந்து செங்கடலின் கரையை நோக்கி வடக்கு பக்கமாக அழைத்துச் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் எந்தெந்த இடங்களை கடந்து சென்றார்கள் என்பது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதை பார்ப்போம். இப்னு உரைக்கித்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் மக்காவின் தெற்கு திசையில் அழைத்துச் சென்று கடற்கரை வந்தவுடன் உஸ்வான் என்ற ஊரின் எல்லை வழியாக சென்று அமஜ் என்ற ஊரின் எல்லையை அடைந்தார். பின்பு அங்கிருந்து குறுக்கு வழியில் குதைத் என்ற ஊருக்கு வந்து பின்பு கர்ரார், அங்கிருந்து சனியத்துல் மர்ரா, அங்கிருந்து லிக் என்னும் காட்டு வழியாக அழைத்துச் சென்றார். பின்பு மிஜாஜ் காட்டு வழியாக மிஜாஹ் வந்து பின்பு துல்குலுவைன், பின்பு தீகஷ்ர், ஜதாஜித், அஜ்ரத் வழியாக வந்து அங்கிருந்து திஹ்ஹின் காட்டு வழியாக அபாபித் சென்றடைந்து பின்பு அங்கிருந்து ஃபாஜா சென்றடைந்து ஃபாஜாவிலிருந்து அர்ஜி என்ற இடத்தில் தங்கி பின்பு ரகூபா என்ற ஊரின் வலதுபுறம் உள்ள சனியத்துல் ஆயிர் என்ற ஊரின் வழியாக சென்று ரிஹ்ம் என்ற பள்ளத்தாக்கில் இறங்கி குபாவுக்கு அழைத்துச் சென்றார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். வழியில் நடந்த சம்பவங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம். ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்று இரவும் அடுத்த நாளும் நாங்கள் சென்று கொண்டிருந்த போது மதிய நேரத்தை அடைந்தவுடன் வெயிலின் காரணமாக பாதை ஆள் நடமாட்டமின்றி இருந்தது. மிகப்பெரிய உயரமான பாறை ஒன்று தென்படவே அதன் அருகில் சென்றோம். நல்ல நிழல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்காக அங்கு இடத்தை சரி செய்து விரிப்பை விரித்தேன். பின்பு அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தூங்குங்கள், நான் உங்களை சுற்றி பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டார்கள். நான் அவர்களை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு ஆட்டிடையர் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டு நிழல் தேடி அப்பாறையை நோக்கி வந்தார். நான் அவரிடம், நீ யாரின் அடிமை என்று கேட்டவுடன் அவர் மக்காவைச் சேர்ந்த அல்லது மதினாவைச் சேர்ந்த ஒருவரின் பெயரை கூறி அவருடைய அடிமை என்று கூறினார். நான் அவரிடம், உனது ஆட்டு மந்தையில் பால் கிடைக்குமா என்றேன். அவர் கிடைக்கும் என்றார். கறந்து தர முடியுமா என்றேன். அவர் முடியும் என்றார். பின்பு ஒரு ஆட்டை பிடித்து வரவே நான் அவரிடம், மண், முடி, அசுத்தத்திலிருந்து மடியை சுத்தம் செய்து கொள் என்று கூறினேன். அவர் தடிப்பமான பாத்திரத்தில் கொஞ்சம் பால் கறந்து கொடுத்தார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிப்பதற்காகவும் ஒழு செய்வதற்காகவும் எடுத்து வந்த சிறிய பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை பாலில் கலந்து பால் குளிர்ந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எழுப்ப மனமில்லாததால் அவர்கள் விழிக்கும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அவர்கள் விழித்தவுடன், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பாலை குடியுங்கள் என்றேன். நான் திருப்தி அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடித்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பயணிக்க இன்னும் நேரம் வரவில்லையா என்று கேட்கவே, ஆம், நேரம் வந்துவிட்டது என்று கூறினேன். பின்பு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. 2, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் செல்லும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வயோதிக தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப தோற்றமுடையவர்களாகவும் மக்களுக்கு அறிமுகமற்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்போது இடையில் யாராவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உனக்கு முன் செல்பவர் யார் என்று கேட்டால், எனக்கு வழிகாட்டுவோர் என்று கூறுவார்கள். கேட்டவர் பயணப்பாதையை காட்டக்கூடியவர் என்று விளங்கிக் கொள்வார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ நன்மைக்கு வழிகாட்டுவோர் என்ற பொருளை மனதில் எண்ணிக்கொள்வார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. 3, 2வது அல்லது 3வது நாளில் குஜாய் கிளையைச் சேர்ந்த உம்மு மஅபத் என்ற பெண்ணின் 2 கூடாரங்களை கண்டார்கள். அந்த கூடாரங்கள் மக்காவிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குதைத் என்ற ஊரின் எல்லையில் முஷல்லல் என்ற இடத்தில் இருந்தது. இந்த உம்மு மஅபத் வீரமும் துணிவு மிக்கவர் ஆவார். இவர் எப்போதும் தனது கூடாரத்தின் வெளியில் அமர்ந்து கொண்டு தன்னை கடந்து செல்பவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி வருவார். அவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும், உன்னிடம் எதுவும் சாப்பிடவிருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னிடம் ஏதாவது இருப்பின் நான் உங்களுக்கு விருந்தளிப்பதில் குறைவு செய்ய மாட்டேன். ஆட்டு மடியிலும் பால் இல்லையே, இந்த ஆண்டு மிக பஞ்சமாக இருக்கின்றது என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வை கூடாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டின் மீது பட்டது. உம்மு அபதே, இது என்ன ஆடு என்று கேட்டார்கள். அவர், இது ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து மேய்ந்து வர முடியாத அளவுக்கு பலவீனமான ஆடு என்றார். அது பால் தருமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அது மிக மெலிந்ததாயிற்றே என்று அந்த பெண் கூறினார். நான் அந்த ஆட்டில் பால் கறந்து கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதில் பால் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் தாராளமாக கறந்து கொள்ளுங்கள் என்றார் அந்த பெண். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் என்று கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஆட்டின் மடி பாலால் நிரம்பி சொட்டியது. ஒரு நடுத்தரமான பாத்திரத்தை எடுத்து வர கூறி அதில் பால் கறந்தார்கள். பாத்திரம் நிரம்பவே முதலில் அந்த பெண்மணிக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் குடித்து தாகம் தீரவே பின்பு தனது தோழருக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். பின்பு மற்றொரு முறை அந்த பாத்திரம் நிரம்ப பால் கறந்து அந்த பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். சிறிது நேரத்தில் அப்பெண்ணின் கணவர் அபு மஅபத் மெலிந்த நடக்க இயலாத பலவீனமான ஆடுகளை ஓட்டி கொண்டு அங்கு வந்தார். அங்கு பால் கறக்கப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் ஆச்சரியம் அடைந்து, இந்த பால் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? வீட்டில் பால் சுரக்கும் ஆடு இல்லை, மற்ற ஆடுகளும் தூரமாக இருந்தன, எப்படி உனக்கு பால் கிடைக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நல்ல பாக்கியம் பெற்ற மனிதர் இங்கு வந்தார். அவர் இப்படி எல்லாம் பேசினார். அவரின் நிலை இப்படி இருந்தது என்று வருணித்தார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக,
குறைஷிகள் தேடும் மனிதராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை பற்றி முழுமையாக எனக்கு விவரித்து கூறு என்றார். அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை கேட்பவர் கண்முன் காண்பது போன்று வர்ணித்து கூறினார். இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் இறுதியில் அந்த வர்ணனையை நாம் காண்போம். அப்போது அபு மபாத் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இவர் குறைஷிகள் தேடும் மனிதர்தான். குறைஷிகள் இவரை பற்றி ஏராளம் கூறியிருக்கிறார்கள். நான் அவருடன் தோழமை கொள்ள வேண்டும் என்று திட்டமாக நினைத்திருந்தேன். அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நான் அதை செய்வேன் என்றார். இந்த நேரத்தில் மக்காவில் உள்ளவர்களோ உயர்ந்த சப்தம் ஒன்றை செவிமடுத்தார்கள். ஆனால் அந்த சப்தம் கொடுப்பவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அந்த சப்தம் என்னவென்றால், அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும். உம்மு மஅபதின் கூடாரத்தில் தங்கிச் சென்ற இரு தோழர்களுக்கு அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே போனார்கள். முஹம்மதுக்கு தோழராகும் வாக்கியம் பெற்றவர் வெற்றியடைந்தார். குசை வம்சமே என்ன கைசேதம்! தலைமையையும் சிறப்பையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிட்டான். காபு குடும்பத்துக்கு வாழ்த்துகள் பல. அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது. அது இறை விசுவாசிகளுக்கு தங்குமிடமானது. உங்கள் சகோதரியிடம் ஆடு பாத்திரம் பற்றி வினவுங்கள். நீங்கள் ஆட்டிடம் கேட்டால் அதுவும் சான்று பகரும். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போது மக்காவின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஜின் இக்கவிதைகளை பாடியது. மக்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி சப்தத்தை கேட்டுக்கொண்டே சென்றார்கள். ஆனால் பாடுவது யார் என்று தெரியவில்லை. பின்பு அந்த சப்தம் மக்காவின் மேல்புறத்தின் வழியாக மறைந்து விட்டது. அந்த ஜின்னின் சப்தத்தை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி சென்றிருக்கலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆதாரம் ஜாதுல் மஆத், முஸ்தத்ரகுல் ஹாக்கிம். 4. வழியில் சுராக்கா இப்னு மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் கைது செய்ய வேண்டும் என்று பின்தொடர்ந்தார். இதை பற்றி சுராக்கா கூறுவதை நாம் கேட்போம். நான் எனது கூட்டத்தினராகிய முத்லஜின் அவையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களிடம் விரைந்து வந்து, கடற்கரையில் சில மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் முஹம்மதும் அவரது தோழர்களுமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். அது உண்மையில் அவர்கள்தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். இருந்தும் அதை வெளிக்காட்டாமல், நீ பார்த்தது அவர்கள் அல்ல, நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க எங்கள் கண்முன் சென்ற 2 நபர்களைத்தான் நீயும் பார்த்திருக்கிறாய். நீ கூறுவது போன்று அவர்கள் முஹம்மதும் அவரது தோழர்களும் அல்லர் என்று கூறி மழுப்பினேன். பிறருக்கு சந்தேகம் வராமல் இருக்க சபையில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது போல் இருந்துவிட்டு எனது வீட்டுக்கு வந்தேன். எனது அடிமை பெண்ணிடம் எனது குதிரையை தூரத்தில் உள்ள ஒரு மேட்டுக்கு கொண்டு வந்து என்னை எதிர்பார்த்திருக்கும்படி கூறினேன். பின்பு எனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டின் கொல்லைப்புறமாக வெளியேறி அந்த ஈட்டியை பூமியில் தேய்த்தவனாக எனது குதிரையில் ஏறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கத்தில் வந்தவுடன் எனது குதிரை தடுமாறவே நான் குதிரையில் இருந்து கீழே விழுந்து விட்டேன். பின்பு எழுந்து எனது அம்பு கூட்டிலிருந்து நான் அவர்களுக்கு தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று குறிபார்க்கும் எண்ணத்தில் ஒரு அம்பை எடுத்த போது வேண்டாம் என்ற அம்பு வந்தது. அதில் எனக்கு திருப்தி ஏற்படாததால் மீண்டும் குதிரையில் ஏறி அவர்களை நெருங்க ஆரம்பித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் சப்தத்தை கேட்கும் அளவிற்கு நான் அவர்களை நெருங்கிவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்காமல் சென்றார்கள். ஆனால் அபூபக்கரோ அதிகம் திரும்பி பார்த்துக் கொண்டே சென்றார்கள். அப்போது எனது குதிரையின் முன்னங்கால்கள் முழங்கால் வரை பூமியில் புதைந்து கொண்டன. நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன். பின்பு எழுந்து எனது குதிரையை விரட்டவே அது மிகச் சிரமத்துடன் கால்களை வெளியே எடுத்தது. அது நேராக நின்றவுடன் வானத்திலிருந்து புகை போன்று வந்த ஒரு புழுதி அதன் முன்னங்கால்களில் காயத்தை ஏற்படுத்தியது. நான் என்ன செய்யலாம் என்று குறிவார்க்க அம்பை எடுத்த போது எனக்கு பிடிக்காத அம்பே இப்போதும் வந்தது. நான் அவர்களை எனக்கு பாதுகாப்பு தரக்கோரி கூவி அழைத்தேன். எனது சப்தத்தை கேட்டு அவர்கள் நின்று விட்டார்கள். நான் குதிரையில் ஏறி அவர்களிடம் வந்தேன். நான் அவர்களை நெருங்குவதற்கு தடை ஏற்படுவதிலிருந்தே நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கம் மிகைத்தே தீரும் என்று உறுதி கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களது கூட்டத்தினர் உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் உண்டு என அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே மக்கள் உங்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற வெறியில் உள்ளார்கள் என்று கூறினேன். நான் அவர்களிடம் என்னிடம் இருந்த பிரயாண உணவையும் சாமான்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் முன் வைத்தேன். ஆனால் அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. மேற்கொண்டு என்னிடம் எதுவும் விசாரிக்கவும் இல்லை. இருப்பினும் எங்களின் செய்திகளை மறைத்துவிடு என்று மட்டும் கூறினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக பாதுகாப்பு பத்திரம் ஒன்று கொடுக்குமாறு கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீர் இப்னு ஃபுகைராவிடம் கூறவே அவர் எனக்கு சிறிய துண்டு தோளில் எழுதி கொடுத்தார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிரிகள் எங்களை வலைவீசி தேடினார்கள். ஆனால் சுராக்கா இப்னு மாலிக் இப்னு ஜுக்ஷுமை தவிர வேறு எவராலும் எங்களை கண்டுகொள்ள முடியவில்லை. சுராக்கா எங்களுக்கு அருகாமையில் வந்தவுடன், அல்லாஹ்வின் தூதரே, இதோ நம்மை தேடி வந்து விட்டார்கள் என்று நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 40. சுராக்கா எங்களை விட்டு திரும்பிய போது மக்கள் எங்களை தேடிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களிடம், உங்களுக்காக நான் இங்கு எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன், நீங்கள் இங்கு தேட வேண்டிய அவசியமில்லை என்று கூறி மக்களை திசை திருப்பினார். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாவலராக மாறினார். ஆதாரம் ஜாதுல் மஆத். 5.
பயண வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரைதா இப்னு ஹுசைப் அஸ்லமியை சந்தித்தார்கள். அவருடன் அவருடைய கிளையினரில் 80 குடும்பங்களையும் சந்தித்தார்கள். அவருக்கு இஸ்லாமை எடுத்துக் கூறவே அவரும் அவரது கூட்டத்தாரும் இஸ்லாமை தழுவினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை தொழ வைக்க அவர்கள் அனைவரும் இஷா தொழுதார்கள். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு தங்களது கூட்டத்தினரிடமே தங்கியிருந்து விட்டு உஹுது போர் நடந்த பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். புரைதாவின் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கம் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், ஆனால் சகுனம் பார்க்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா சென்று கொண்டிருக்கும் போது எனது தந்தை புரைதா தங்களது குடும்பத்தினர் பனு சஹ்முடன் 70 வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார். அவரை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் எந்த கிளையைச் சேர்ந்தவர் என்று கேட்க அவர் அஸ்லம் கிளையைச் சேர்ந்தவர் என்று கூறினார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம், நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்றார்கள். ஏனென்றால் அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்றவர் என்பது பொருள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், நீர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார்கள். அவர் சகம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம், உமது அம்பு வெளியாகிவிட்டது, எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொண்டோம் என்று கூறினார்கள். 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் அஸ்லம் கிளையைச் சேர்ந்த அபு அவுஸ் தமீம் இப்னு ஹஜரை அல்லது அபு தமீம் அவுஸ் இப்னு ஹஜரை சந்தித்தார்கள். அவர் அர்ஸ் என்ற இடத்தில் ஜுஹ்ஃபா ஹர்ஷா என்ற 2 மலைகளுக்கிடையில் தனது கொழுத்த ஒட்டகங்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் ஒரே ஒட்டகத்தில் இருந்தார்கள். காரணம், நபி அவர்களுடன் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற இருவரும் அவர்களுடைய ஒட்டகங்களுடன் வர தாமதமாகிவிட்டதால் இவர்கள் இருவரும் ஒரே ஒட்டகத்தில் வந்தார்கள். அப்போது அபு அவுஸ் தனது ஒட்டகங்களில் நல்ல ஆண் ஒட்டகை ஒன்றை அபூபக்கருக்கு வழங்கி அதில் பயணிக்க வைத்தார்கள். பின்பு தனது அடிமை மசூதையும் அவர்களுடன் வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். மேலும் தனது அடிமையிடம், யாரும் செல்லாத தனி வழியில் இவர்களை அழைத்துச் செல், இவர்களை விட்டு எங்கும் நீ பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று கூறினார். ஆதாரம் அசதுல் காபா. அந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து மதீனாவில் சேர்த்தார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஊதிடம், உனது எஜமானரிடம் தனது ஒட்டகங்களின் கழுத்துகளில் 2 வளையங்களை கொண்டு அடையாளமிடச் சொல் என்று கூறி அவரை அவரது எஜமானரிடம் அனுப்பி வைத்தார்கள். உஹுது போர் நடந்தபோது மக்காவிலிருந்து இணை வைப்பவர்கள் வரும் செய்தியை அவுஸ் தனது அடிமை மஸ்ஊதை அர்ஸிலிருந்து கால்நடையாகவே அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து வரச் செய்தார். உஹுது போர் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு திரும்பியவுடன் இவர் இஸ்லாமை ஏற்று அர்ஸிலேயே வசித்து வந்தார். ஆதாரம் அசதுல் காபா. 7. பத்தன் ரீம் என்ற இடத்தில் ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடன் இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் சந்தித்தார்கள். அப்போது நபி அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் வெண்மையான ஆடைகளை ஜுபைர் அணிவித்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் நபித்துவத்தின் 14வது ஆண்டு, அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 8 திங்கள் பகல் கிபி 622 செப்டம்பர் 23இல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிற்கு வந்திறங்கினார்கள். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்ட செய்தியை மதீனாவில் வாழும் முஸ்லிம்கள் கேட்டவுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவிற்கு வெளியில் உள்ள ஹர்ரா என்ற இடத்திற்கு வந்து காத்திருப்பார்கள். மதிய வெயில் கடுமையானவுடன் மீண்டும் மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். ஒரு நாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்து விட்டு மதீனாவுக்கு திரும்பினார்கள். அது சமயம் யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தனது கோட்டை மீது ஏறினான். நபி அவர்களையும் நபி தோழர்களையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்த்தவுடன், ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த பாக்கியம் இதோ வருகிறது என்று உயர்ந்த சப்தத்தில் கூறினான். இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களின் ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஹர்ரா நோக்கி ஓடினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் பரபரப்புடன் அங்குமிங்கும் ஓடுவதாலும் வரவேற்கும் உற்சாகத்தில் குரலை உயர்த்தி பேசுவதாலும் ஏதோ ஒன்று வேகமாக விழுந்தது போன்ற பலத்த சப்தம் கேட்டது. அம்ரு இப்னு அவுஸ் குடும்பம் வசிக்கும் பகுதியிலிருந்து தக்பீர் முழக்கம், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற சப்தம் விண்ணை பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மகிழ்ச்சியால் முஸ்லிம்கள் தக்பீர் முழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரைந்தார்கள். வாழ்த்து கூறி சூழ்ந்து நின்று வருக வருக என வரவேற்றார்கள். நபி அவர்கள் அமைதி தவழ வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில், நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கின்றான், அன்றி ஜிப்ரீலும் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 66 வசனம் 4 என்ற வசனம் இறங்கியது. உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலதுபுறமாக சென்று அம்ரு இப்னு அவுஃப் கிளையாருடன் தங்கினார்கள். அது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அபூபக்கர் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டார்கள். அன்சாரிகளில் நபி அவர்களை பார்த்திராதவர்கள் நபி அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது அபூபக்கரை நபி என நினைத்து அவருக்கு சலாம் கூறிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களின் மீது வெயில் படவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய போர்வையால் நபி அவர்களுக்கு நிழல் தந்தார்கள். அப்போதுதான் நபி யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மதீனாவில் எங்கு பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அது போன்ற ஒரு நாளை வரலாற்றில் மதீனா கண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவில் குல்சூம் இப்னு ஹத்மி என்பவரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். சிலர் சஅத் இப்னு கைசமா வீட்டில் தங்கியிருந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் முந்திய கூற்றே வலுவானதாகும். அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் கொடுத்துவிட்டு சென்ற அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கால்நடையாகவே மதீனா புறப்பட்டார்கள். பின்பு குபா வந்தடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த குல்சூம் இப்னு ஹத்ம் வீட்டில் தங்கினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அப்போது குபாவில் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதில் தொழ வைத்தார்கள். 5வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ்வின் உத்தரவு வரவே அங்கிருந்து புறப்பட்டார்கள். நபி அவர்களின் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரும் செய்தியை தனது தாய் மாமன்களுக்கு, அதாவது நஜ்ஜார் கிளையினருக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாள்களை அணிந்து வந்தனர். அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நோக்கி பயணமானார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. குபாவில் கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்கு பிறகு இரையச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சாலிம் இப்னு அவுஃப் கிளையினர் வசிக்கும் இடம் வந்தபோது ஜும்ஆ தொழுகைக்கான நேரமும் ஆகிவிட்டதால் பத்னுல் வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ தொழுகை நடத்தினார்கள். அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 100 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். மதீனாவில் நபி அவர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். இதற்கு முன் யஸ்ரிப் என்று பெயர் கூறப்பட்டு வந்த அந்த நகரம் அன்றிலிருந்து மதீனத்துர் ரசூல், இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. இதையே சுருக்கமாக இன்று அல் மதீனா என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்தது. மதீனாவின் தெருக்களிலும் வீடுகளிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்கப்பட்டன. அன்சாரிகளின் சிறுமிகள் மிக ஆனந்தத்துடன் சில கவிகளை பாடி குதூகலமடைந்தார்கள். நமக்கு முழு நிலா தோன்றியது. சனியாத்தில் விதா என்னும் மலைப்பாங்கான இடத்திலிருந்து அல்லாஹுவுக்காக அழைப்பவர் அழைக்கும் போதெல்லாம் நாம் நன்றி செலுத்துவது கடமையாயிற்று. எங்களுக்கு அனுப்பப்பட்டவரே, பின்பற்ற தகுந்த மார்க்கத்தை தான் கொணர்ந்தீரே. அன்சாரிகள் மிகுந்த செல்வச் செழிப்புடையவர்களாக இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த பிரியத்தினால் ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டில்தான் தங்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டை கடந்து செல்லும் போது நபி அவர்களின் வாகன கயிற்றை பிடித்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே, பாதுகாப்பும் ஆயுதமும் படைபலமும் வீரர்களும் நிறைந்த எங்களிடம் வந்து விடுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அழைத்தவர்களிடம் வாகனத்திற்கு வழிவிடுங்கள், அது பணிக்கப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாகனம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இறுதியில் தற்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கும் இடத்தில் மண்டியிட்டுக் கொண்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கவில்லை. பின்பு சிறிது நேரத்தில் அந்த ஒட்டகம் எழுந்து சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தது. பின்பு முதலில் மண்டியிட்ட அதே இடத்தில் மீண்டும் வந்து மண்டியிட்டு அமர்ந்தது. தங்கள் ஒட்டகத்திலிருந்து நபி அவர்கள் இறங்கினார்கள். மேலும் அந்த இடம் நபி அவர்களின் தாய் மாமன்களாகிய நஜ்ஜார் கிளையினருக்கு சொந்தமானதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களின் தாய் மாமன்களின் வீட்டிலேயே தங்குவதற்கு அருள் புரிந்தான். நஜ்ஜார் கிளையினரில் ஒவ்வொருவரும் நபி அவர்களிடம் நீங்கள் எங்களது வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கையில் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் நபி அவர்களின் பயணச் சாமான்களை தங்களது வீட்டிற்குள் எடுத்துச் சென்று விட்டார்கள். இதை பார்த்த நபி அவர்கள், மனிதன் அவனது சாமான்களுடன் தானே இருக்க முடியும் என்று மற்றவர்களிடம் கூறினார்கள். அஸ்அத் இப்னு ஜுராரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டார். அவரின் விருப்பப்படி நபி அவர்களின் வாகனம் அவரிடம் இருக்க அனுமதிக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உறவினர்களின் வீடுகளில் எது நெருக்கமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அபு அய்யூப், அல்லாஹ்வின் தூதரே, இதோ எனது வீடு, இதுதான் எனது வீட்டு வாயில் என்று கூறினார்கள். நபி அவர்கள், சரி, எழுந்து சென்று படுக்கும் இடத்தை சரி செய்யுங்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ்வே, அல்லாஹ்வின் தூதரே, எல்லாம் தயார், அல்லாஹ்வின் பரக்கத்துடன் அருள் வளத்துடன் நீங்கள் இருவரும் எழுந்து வாருங்கள் என்று அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. சில நாட்களுக்கு பின்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 2 மகள்கள் ஃபாத்திமா உம்மு குல்தூம் மற்றும் உசாமா இப்னு ஸைத் உம்மு ஐமன் ஆகியோர் மதீனா வந்தார்கள். இவர்களுடன் அபூபக்கரின் மகனார் அப்துல்லா அபூபக்கரின் குடும்பத்தாரையும் அழைத்து வந்தார்கள். இவர்களில் ஆயிஷாவும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு மகள் ஜைனபுடைய கணவர் அபுல் ஆஸ் ஹிஜ்ரா செல்ல சந்தர்ப்பம் அளிக்காததால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனா வர இயலவில்லை. இவர்கள் பத்ரு போருக்கு பின் மதீனா வந்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நாங்கள் மதீனா வந்தடைந்தோம். அப்போது மதீனா அல்லாஹ்வின் பூமியிலேயே நோய் மிகுந்ததாக இருந்தது. மதீனாவிற்கு அருகிலுள்ள புத்ஹான் என்ற ஓடையில் கலங்கிய நீர் ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அபூபக்கர் பிலால் ஆகியோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நான் அவர்களிடம் சென்று, தந்தையே தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், பிலாலே தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். பொதுவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தாருடன் கலந்திருக்க மரணமோ அவனது செருப்பு வாரை விட மிகச் சமீபத்தில் இருக்கிறது என்ற கவிதையை கூறுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காய்ச்சலின் சூடு சற்று குறைந்தால் வேதனையுடன் குரலை உயர்த்தி, இது கீர் ஜலீல் எனும் புற்கள் என்னை சூழ்ந்திருக்க அது போன்றதொரு பள்ளத்தாக்கில் ஒரு ராப்பொழுதையேனும் நான் கழிப்பேனா? மஜின்னா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா? ஷாமா தஃபீல் என்னும் 2 மலைகள் எனக்கு தென்படுமா என்ற கவிதையை கூறுவார்கள். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, ஷைபா இப்னு ரபியா, உத்பா இப்னு ரபியா, உமையா இப்னு கலப் ஆகியோர் எங்கள் நாட்டிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி இந்த நோய் பிரதேசத்திற்கு விரட்டியது போல் அவர்களை நீ உன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். மேலும், இறைவா, நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை எங்கள் நேசத்திற்கு உரியதாக ஆக்கு. இறைவா, எங்களுடைய அளவைகளான சாவு முத்து ஆகியவற்றில் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ அருள் வளம் செய். இவ்வூரை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கு. இங்குள்ள காய்ச்சலை ஜுஹ்ஃபா என்னும் பகுதிக்கு மாற்றிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் கனவில் தலைவிரி கோலமான கருப்பு நிறப்பின் மதீனாவிலிருந்து வெளியேறி ஜுஹ்ஃபா சென்றடைந்ததை பார்த்தார்கள். இது மதீனாவிலிருந்து அந்த நோய் ஜுஹ்ஃபாவை நோக்கி வெளியேறிவிட்டது என்பதற்கான அறிவிப்பாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் மதீனாவின் தட்பவெப்ப நிலையினால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் முற்றிலும் சுகமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதாவது மக்கா வாழ்க்கை, இத்துடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.